வணக்கம் இனியர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து உங்கள் நிவேகா. மாங்காடு காமாட்சி அம்மன் இன்று மிகப்பெரிய மாநகரமாக வளர்ந்து நிற்கும் சென்னை ஒரு காலத்தில் தனித்தனி திருத்தலங்களாக திகழ்ந்த ஊர்கள் பலவற்றின் தொகுப்பு. எந்த தெய்வத்தை குறிப்பிட்டாலும் அந்த தெய்வத்திற்கான சிறப்பு தலம் ஒன்று சென்னையிலோ சுற்றுவட்டார பகுதியிலோ கட்டாயமாக இருக்கும். சிவபெருமானுக்கு திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், வேளச்சேரி, கோசை நகர் அதாவது கோயம்பேட்டுக்கு அருணகிரிநாதர் தரும் பெயர் கோசை, திருவடிதாயம் அதாவது பாடி, திருமுல்லைவாயில் என்று பட்டியலிட்டால் திருமாலுக்கு திருநீர்மலை, திருவல்லிக்கேணி, மயிலை மாதவ பெருமாள் மற்றும் கேசவ பெருமாள், திருநின்றவூர் என்று பல தலங்களில் அம்பிகையும் சேர்ந்து எழுந்தருளியுள்ளாள். இங்கு அம்பிகை எழுந்தருளியுள்ளதே சுவாரஸ்யமான கதை. அது எந்த ஊரில்? மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில். ஒரு வகையில் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவதற்குமே இது தலைமையாக விளங்குகிறது. எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த பழைய கதைதான். திருக்கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். விளையாட்டாக சிவனாரின் கல்களை பொத்தினாள் அம்பிகை. உலகம் இருளில் மூழ்கியது. தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்றெண்ணி பூலோகத்திற்கு இறங்கி வந்தாள். தவம் செய்து பாவத்தை போக்கிக் கொள்ள இடம் தேடினாள். தக்க இடமாக அம்பிகை தேர்ந்தெடுத்த இடமே மாங்காடு. புனிதமான இடம் என்பதால் இங்கேயே தவம் செய்ய முடிவெடுத்தாள். முதலில் அமர்ந்தும் தொடர்ந்து நின்றும் தவம் செய்தவள் அதெல்லாம் போதாதென்று தவத்தை மேலும் கடுமையாக்கிக் கொண்டாள். 5 நெருப்பு கங்குகளை ஏற்றி அவற்றுக்கு நடுவில் ஒற்றை காலில் நின்றாள். அடுத்ததாக பாதம் முழுவதையும் ஊன்றாமல் இடது பெருவிரலின் நுனியை மட்டும் கீழே ஊன்றி வலது காலை இடது தொடை வரை மடக்கி இடது கரத்தை நாபிக்கு அருகில் வைத்து அக்ஷமாலை தாங்கிய வலது கரத்தை சிரசிற்கு மேலே தூக்கி கண்களை மூடி ஐயனை தியானித்து தவம் செய்தாள். ஊசி முனையளவு இடத்தில் மட்டுமே விரலை ஊன்றிச் செய்ததால் இதனை ஊசிமுனை தவம் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனாரை பிரிந்து வந்த பூலோகத்தில் தவம் செய்தவள் மீண்டும் சிவனோடு சேர வேண்டுமல்லவா? ஆகவே அவளை காஞ்சிபுரத்திற்கு வர சொன்னார் இறைவனார். அங்கு சென்று சிவலிங்க வழிபாடு செய்து மாமரத்தின் அடியில் காட்சி கொடுத்து அவரை மணந்து ஐக்கியமானாள். காஞ்சி மாநகரில் திருமணம் என்றாலும் அம்பாளின் தவத்திற்கு முதல் தலமாக திகழ்ந்ததால் மாங்காடு திருத்தலத்தை ஆதிபுரி என்றும் இங்கு எழுந்தருளியுள்ள அம்பாளை ஆதி காமாட்சி என்று வழங்குவது வழக்கம். தபஸ் காமாட்சியாக அம்பிகை எழுந்தருளிய இடம் என்பதால் மாங்காடு திருத்தலம் வெகு சிறப்பானது. யாராவது எதையாவது கஷ்டப்பட்டு சாதித்தால் ஒற்றை காலில் நின்று சாதித்தார்கள் என்று சொல்லுவது வழக்கம். அம்பாளிடமிருந்துதான் உதயமானது போலும். மாங்காடு திருக்கோவிலில் வலது திருக்கரத்தில் கிளியோடு இடது திருக்கரத்தை ஒய்யாரமாக சாய்த்து நிற்கும் ஆதி காமாட்சி வடிவத்தை தபஸ் காமாட்சி வடிவத்தை காட்டிலும் ஸ்ரீ சக்கரமேருவே வெகு பிரசித்தம், வெகு விசேஷம். காஞ்சிபுரத்திற்கு வரும்படி இறைவனர் ஆணையிட்டவுடன் ஐயனை சேரும் ஆசையில் அப்படியே போட்டது போட்டபடி அம்பிகை ஓடோடி சென்று விட்டாளாம். பஞ்சாக்கனி அணைக்கப்படாமல் இருந்தது. இதனால் இப்பகுதி முழுவதும் அனலாக பொசுங்கியது, வறண்டது, வாடிப்போனது. இப்பகுதி வழியாக ஆதிசங்கரர் வந்தார். வெந்து வாடியை பூமியை கண்டவுடன் நிலைமையை உணர்ந்தார். கருணை தாயான அம்பிகையின் பொருட்டு பூமி வாடுவதா? அவ்வாறு வாடுவதை அவள் பொறுப்பாளா? உக்கிரத்தை தனித்து உலகை குளிர்விக்க மனம் கொண்டவர் 8 வகையான மூலிகளை கண்டு வந்து அஷ்டகந்தம் என்னும் மருந்தை தயாரித்தார். அஷ்டகந்தத்தை கொண்டு அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். சக்தி முக்கோணங்கள் 5, சிவ முக்கோணங்கள் 4. இவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக வரையும் பொழுது ஒன்றுக்குள் ஒன்றாக மொத்தம் 43 முக்கோணங்கள் உருவாகும். இவற்றை சுற்றி 8 இதழ்கள் கொண்ட தாமரையும் அதனை சூழ்ந்து 16 இதழ்கள் கொண்ட தாமரையும் அமையும். மலர் இதழ்களுக்கு புறத்தே அடுத்தடுத்துள்ள 3 கோடுகளால் உருவாகும் சதுரம், சதுரத்தின் 4 பக்கங்களிலும் உள்நுழையும் வண்ணம் வாயில்கள். இதுவே ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் மாங்காடு திருத்தலத்தில் அர்த்தமேருவாக இருக்கிறது. கூர்ம பீடத்தின் மீது முக்கோட்டு சதுரம் 3 படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலே 16 மற்றும் 8 தல மலர்கள். இவற்றுக்கு மேலே ஸ்ரீ சக்கரம் வரையப்பட்டுள்ளது. இந்த அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரமே அம்பாளாக கருதப்பெற்று வழிபடப்படுகிறது. மூலிகைகள் ஆனதால் இங்கு அபிஷேகம் கிடையாது. பெரும்பான்மையான நாட்கள் வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டிருக்கும். விஜயதசமி போன்ற மிக விசேஷமான நாட்களில் தங்க கவசம், விஜயதசமி என்று அஷ்டகந்த மூலிகை சார்த்தப்பெறும். மற்ற நாட்களில் சந்தனம், புனுகு சாத்தி குங்கும அர்ச்சனை நடைபெறும். மிகப்பெரிய அளவிலான அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அம்பாளாக பாவித்து 9 கஜ புடவை அணிவித்திருப்பார்கள். அழகோ அழகு. நேர்த்திக்கடன் செய்யும் பக்தர்கள் ஸ்ரீ சக்கரத்திற்கு புடவையை சார்த்துவதற்காக நேர்த்திக் கொள்வதும் உண்டு. இங்கே தவம் செய்து மனிதகுலம் வாழ்வதற்கு அம்பாள் வழிகாட்டியிருக்கிறாள். தான் செய்துவிட்ட சிறு தவறுக்கு பிராயச்சித்தம் தேட
தேட நினைத்ததும், சிவனாரிடமிருந்து பிரிவதை தனக்குத்தானே தண்டனையாக விதித்து கொண்டதும், எப்படி வாழ வேண்டும் என்று என்றென்றும் மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டோடும் பக்தியோடும் இறங்க வேண்டும். புறத்தே இருந்து எத்தனை துன்பம் வந்தாலும் அதில் சலனப்பட்டு விடக்கூடாது என்பதை காட்டுவதற்காகத்தான் பஞ்சாக்னிக்கு நடுவில் ஊசி முனையளவே விரல் ஊன்றி அவள் தவம் செய்தாள். அம்பாளே இத்தனை அக்கறையுடன் கவனத்துடன் செயல்பட்டாள் என்றால் நாம் நம்முடைய செயல்களிலும் தியானத்திலும் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். வணக்கம் நேயர்களே.